தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் பேசிய 8 வார்த்தைகள் என்ற தலைப்பிலே தேவ வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 8 வார்த்தைகள் என்ற தலைப்பில் இன்று தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல இருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான அருமையான மறைந்திருக்கிற சில உண்மைகளை அங்கே உண்டு. அந்த வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளுடைய உண்மைகளையும் சத்தியங்களையும் புரிந்து கொண்டால் நமக்கு நலமாக இருக்கும். உலகமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற இந்த நாட்களுக்காக இது சொல்வதல்ல, பாரம்பரிய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, உலக பிரகாரமான மனித கற்பனைகள் மனித பாரம்பரியங்களிலிருந்து உலக வழிபாடுகளிலிருந்து விலகி ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மெய்யான ஒளி தேவ சபை ஏற்படுத்தப்பட்டு வர வர விருத்தி அடைந்து ஆதி அப்போஸ்தல சத்தியத்தை எட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சிறு சபை அடைந்திருக்கிறது. அதோடு கூட யூடியூப் மூலமாக அநேக ஊழியர்களுக்கு, அநேக நாடுகளுக்கு, அநேக தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மறைந்துள்ள சத்தியங்களை சொல்லக்கூடிய கடமையை, பொறுப்புணர்வை நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுனாலே இதை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் ஊழியர் கொடுகையிலையும் அநேக யூடியூப் வீடியோக்களிலும் தேவ வார்த்தைகளை தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம். ஆகவே உலகமெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பெந்தேகோஸ்து ஆல்பம் முதற்கொண்டு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இவர் முரண்பாடா 8 வார்த்தைன்னு சொல்கிறாரே, இது என்ன என்று அடிப்படையிலேயே நீங்கள் கேள்வி கேட்டு குழப்பக்கூடும். ஆனால் 1 கொரிந்தியர் 12:28 முதலாவது அப்போஸ்தல ஊழியத்தையும், இரண்டாவது தீர்க்க தரிசன ஊழியத்தையும், மூன்றாவது போதகர் ஊழியத்தையும் சபையிலே ஏற்படுத்தினார் என்று முதலாவது, இரண்டாவது, மூன்றாவதுன்னு அந்த எண்ணிக்கை இருக்கு. அந்த எண்ணிக்கையில் மூன்றாவதுக்கு பதிலாக நாலாவதாக, ஒன்றாவதுக்கு பதிலாக ரெண்டாவதாக, ரெண்டாவதுக்கு பதிலாக ஒன்றாவதாக இப்படி மாற்றி சொன்னாதான் அது தப்பு. முதலாவது, ரெண்டாவது, மூணாவதுன்னு சொல்லும்போது அந்த அடிப்படையில் இவர் சொல்லாமல் முரண்பாடாக சொல்கிறாரே, நாலாவதாக சொல்கிறாரு, அஞ்சாவதாக சொல்கிறாரு, ஆறாவதுன்னு இல்லாதது சொல்கிறாரேன்னு நினைக்கலாம், சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஆனால் சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகள் சொல்கிறாங்களே, அதில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவதுன்னு இருக்கா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 4 சுவிசேஷங்களில் இருக்கா? அப்படி இல்லையில, இவங்களா செட்டப் பண்ணது, இவங்க பாரம்பரியத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டது அது. இப்போ கொலோசை 2ஆம் அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு வேத பாடமாக வாசிக்கும் போது உலக பாரம்பரியங்கள், வழிபாடுகள், மாத பிறப்பு, வருஷ பிறப்பு, கட்டளைகள், நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷ கற்பனைகள் நிறையா இருக்கு இல்லையா? அதை படித்தோம் இல்லையா? இவைகளெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி குலைச்சி இதெல்லாம் ஆணி அடைச்சி சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகவே இந்த பாரம்பரியங்களை திரும்ப 1ஆம் நூற்றாண்டில் இருந்தது ஆண்டவர் உடைச்சி சிலுவையில் வெற்றி சிறந்தார். திரும்ப நாளாகும் போது பழைய கூடி கதவு திரடின்னு சொல்லி திரும்ப பழமொழிய பாரம்பரியம் வந்துருச்சு.
மார்ட்டின் லூத்தர் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து சபைகள் ஸ்தாபனங்கள் புரட்சி பண்ணி ஆர்சியிலிருந்து பிரிஞ்சு அப்படியே கொண்டு வந்து இதெல்லாம் மறுபடியும் அந்த பழைய ஆதி நிலையில் உள்ள கள்ள உபதேசம், பாரம்பரியம், மனித கற்பனைகள் திரும்ப வந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் 7 வார்த்தைகள்னு இவங்க செட்டப் பண்ணி திருச்சபை பொதுமக்கள், திருச்சபை தலைவர்கள் அப்படி ஆக்கிட்டாங்களே தவிர அதுவே என்ன ஏதுன்னு இல்லாமல் சொல்ல தொடங்கிட்டு இருக்காங்களே தவிர பெரியாள் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்லி அது ஏன் என்ன எதுக்கு 7 வார்த்தைன்னு சொல்கிறாங்களே உண்மையாண்டு ஆய்வு பண்ணாமல் அதையே சொல்லும் கிளிப்புள்ள மாதிரி திருச்சபைகள் எல்லாம் சொல்லி கொண்டு தெரிஞ்சதுனால இந்த அவல நிலை ஏற்பட்டு இன்ன வரைக்கும் 7 வார்த்தைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடியனும் ஒரு காலத்தில் சிஎஸ்ஐ போதகராக இருந்து பேசினவன் தான், சொன்னவன் தான், தெரியாமல் அதன் பிறகு கண்கள் திறக்கப்பட்டு அவைகளை ஆய்வு பண்ணும்போது, ஆராய்ச்சி பண்ணும்போது அப்படியே அவர் சிலுவையில் பேசினாலும் கூட அது 7 வார்த்தைகள் அல்ல, அது 8ஆக இருக்கிறது. அந்த 8ஐ 7ஆக ஆக்கியிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் 7 பரிபூர்ணமாக. அந்த பரிபூர்ணத்துக்காக வசனத்தை மாற்றலாமா, உபதேசங்களை மாற்றலாமா, அவர் வார்த்தைகளை சுருக்கலாமா? இவைகளை கண்டனம் பண்ணக்கூடிய அளவில் நான் இருப்பதுனால தான் அவர் சிலுவையில் பேசின அந்த வார்த்தைகள் 8ஆக இருக்கிறதுனால அதை தொகுத்து இன்றைக்கு உங்களுக்கு தலைப்பாக கொடுக்குறேனே தவிர வேற அல்ல. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பாக, உபதேசமாக, இதில் ஒரு பாடமாக இருக்கட்டும் என்பதுக்கு தான் இந்த தலைப்பை நான் சொல்லுகிறேன். அந்த 8 வார்த்தைகள் கரெக்டாக வருதா என்பதை செக் பண்ணுங்க. நான் சொல்ல வசனங்களை வாசித்து தெளிவடையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 8 வார்த்தைகள் என்ற தலைப்பு. முதலாவது வார்த்தை லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் அங்கே வேதனையோடு முதலாவது அங்கே கூப்பிடுகிறார். தேவ பிள்ளைகளே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு இவர் ஏன் சொல்லணும்? இவரே மன்னிக்கலாமே. மத்தேயு 9 அதிகாரம் 6 வசனத்திலே மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொன்ன அந்த இயேசு இப்போ அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தல? ஏன் இவர் மன்னிக்கல? இவர் ஏன் பிதாவை மன்னிக்க சொல்றாரு என்ற கேள்விக்கு இவர் பூமியில இல்லை, பூமியில மன்னிக்க அதிகாரம் உண்டுன்னு சொன்னார் தவிர பூமியில இவர் இல்லை. இந்த நிலைமையில எங்கே இருந்தார்? வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சிலுவையிலே தொங்கினார். அது எப்படி? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக காணப்படுகிறார். உலக சாபங்களையும் பாவங்களையும் ஜாமீன் ஏற்றுற மாதிரி இவர் ஏற்றுக்கொண்டதுனாலே, சபிக்கப்பட்ட நிலைமையிலே சிலுவையிலே தொங்குறதுனாலே, குற்றவாளி என்ற முறையில் இவர் ஆனதுனாலே, அந்த அடிப்படையில் இவருக்கு பாவங்களை மன்னிக்க அந்த அதிகாரம் அந்த நேரத்தில் இழந்ததுனாலே, முழு அதிகாரம் உள்ள ஒரு பாவமே இல்லாத மகா பரிசுத்தமாக இருக்கிற அந்த பிதாவை நோக்கி இவர் மன்றாடுகிறார். என்னால் முடியல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்ன செய்தாங்க? அநியாயமாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அநியாயமாக ரோமர்கள்கிட்ட யூதர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. பொய் சாட்சிகளை செட்டப் பண்ணாங்க. குற்றமில்லாதவரை குற்றப்படுத்துகிறாங்க. தேவகுமாரன்னு சொன்னதை அவங்க மறுதளித்து தேவதூஷணம்னு குற்றப்படுத்தினாங்க. நீதிமானாகிய இவரிடத்தில் எந்த குற்றம் இல்லைன்னு பொறுப்பான பிறகும் பரவாச விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி
சொன்னாங்க. இவர் என்ன பாவம் செஞ்சாரோ, கொஞ்சம் வயசுல கல்யாணம் இல்லாமல், ஒரு குடும்பம் இல்லாமல் அனாதியா சிலுவையில் அநியாயமாக தொங்கி சாகுறாரு, என்ன குற்றம் செஞ்சாரோ என்று பரியாசம், கேலி, நிந்தனைகள், இப்படி பல வகையான வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைகள். ஆனாலும் அந்த கோபத்தை, இவர் ஆக்ரோஷத்தை காட்டாம, இவையெல்லாம் நடந்தேறுகிற காரியங்கள். இவர் வந்ததே சிலுவையில் மறிக்கத்தான் வந்தார். இவர் வந்த நோக்கமே சிலுவையில் வெற்றி சிறக்கத்தான் வந்தார். இவர் வந்த நோக்கமே மரணத்தை ஜெயிக்கத்தான் வந்தார். உலகத்தின் பாவத்தையும் சாபங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி சுத்திகரிக்கத்தான் சிலுவையில் அறைந்து அவர் சிந்தின இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று முன் தீர்மானிக்கப்பட்ட அந்த காலங்களையும் அந்த தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்றத்தான் வந்தாரே தவிர, அதுக்கு காரணமாக இந்த மக்கள் பயன்படுறாங்களே தவிர இவங்களை உண்மையாக குற்றவாளியாக கருத முடியாது. ஆகவே பிதாவாகிய தேவனே, இந்த பாவங்களையெல்லாம் மன்னிங்கப்பா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் செஞ்சதுனால மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி மன்னிப்பு கொடுக்குற ஒரு மாபெரும் மாண்பை, ஒரு பண்பை, ஒரு அன்பை இந்த சிலுவையிலே முதலாவது நம்ம காண்கிறோம். அதுபோல் நாமளும் பிறருக்கு மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். லேலுயா. இயேசுவை போல மன்னிக்க முடியுமா? சிலர் கேட்குறாங்க. ஏன் அவர் எங்கே, நான் எங்கே, அவர் மாதிரி மன்னிக்க முடியுமான்னு சிலர் கேட்குறாங்க. அதுக்கு உதாரணமாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை சுட்டி காட்டுறேன். ஒரு சாதாரண ஸ்தேவான், ஒரு சபையில்காரன், சபையிலுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. அவன் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்ல இருந்து அவன் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறான், சத்தியங்களை அடுக்கிக்கிட்டே போகிறான். ஐயா பயங்கரமாக பேசுகிறான். கடைசியில் அந்த யூதர்களை பரிசுத்தாவிக்கு விரோதமாக நிற்கிறீங்க, வணங்கா கழுத்துள்ளவங்க, இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்க, மாம்சத்தில் மட்டும் நீங்கள் இஸ்ரேலர்களாக சொல்லிக்கிட்டு யூதர்கள்னு விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு இருதயத்தில் ஒரு ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிற ஆளுகன்னு சொல்லி கடுமையாக வைகிறான். அவங்க பல்ல கடிச்சு நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிஞ்சாங்க கொல்றதுக்கு. சவுடு பவுல் அதுக்கு உடந்தையாக இருந்தான். அந்த நிலைமையில் கல்லெறிஞ்சு கொல்லும் போது, அவன் சாகும்போது கூட அவன் வாயிலிருந்து என்ன சொன்னான்? ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதருன்னு மிகுந்த சத்தமிட்டு சொல்லி இப்படி சொல்லி நித்திர அடைஞ்சான். இயேசுவை போல வாழ முடியுமானா வாழ முடியும். இந்த வாழ்ந்திருக்கான்ல ஒருத்தன். உதாரணம் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா இருக்கு. இந்த ஜீப்பில் வச்சு எரிச்சாங்க ஒரிசாவில் ஒரு மிஷினரியை, அந்த அம்மா மன்னிச்சிட்டாங்க. இந்த எண்ணெய் யாருக்கு வரும்? 2 பச்சை குழந்தைங்க, அந்த மிஷினரியை புருஷன் உயிரோடு எரிச்சு, இதெல்லாம் கேட்கவே சங்கடமாக இருக்கு. அப்பேற்பட்ட குலகார பாவிகளை, கொடூர பாவிகளை கூட மன்னிக்கக்கூடிய தன்மை ஏன் வருது? இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான். லேலுயா. ஆகவே நாமளும் பிறருக்கு மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு காயம் வந்துருச்சுன்னா அந்த காயத்தை ஆற்றிடலாம், வடுவா மறைக்க முடியாது. அதுபோல் சில காரியங்கள் நமக்கு மன்னிக்க கஷ்டமாக இருந்தாலும் மறக்க முடியாவிட்டாலும் இயேசுவை போல, ஆண்டவரே என்னைக்கு மன்னிக்க பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில், நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ மன்னிப்பு கொடுத்துருக்கேன். இந்த 40 ஆண்டு காலமாக ஊழியத்தில் நிறைய துரோகங்களை, பாவங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை எனக்கு விரோதமாய் செய்தவங்களை பொறுத்திருக்கேன், மன்னிச்சிருக்கேன், மறந்துருக்கேன், சகிச்சிருக்கேன், விலகியிருக்கேன். இன்ன வரைக்கும் அந்த வடு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இயேசுவே எனக்கு பலன் கொடுங்க, தாங்க, சகிக்க கிருபை கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர பழி வாங்குகிற நோக்கம் இல்லை. மறுத்து அவங்களுக்கு கேஸ் போடணும், வைக்கணும், பழி வாங்கணும், அவன் அப்படி எண்ணம் கிடையாது. அதுபோல் தேவ பிள்ளையே, நம்மளும் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் இயற்கை பார்த்துக்கிறோம். அவன் மனம் திரும்பாவிட்டால் நம்ம கொடுக்குற தண்டனை விட நாட்கள், காலம் பயங்கரமாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்.
மறந்துடாதீங்க. என்ன விதைச்சதை அறுப்பான்ல, விதைச்சதை அறுத்து தான் ஆகணும். மனம் திரும்பினா மன்னிப்பு கொடுக்கலாம். மனம் திரும்பாத பட்சத்தில் அவன் விதைச்சதை நிச்சயமாக பலன் உண்டு, அவன் செய்கைக்கேற்ற பலன் உண்டு. ஆகவே இயேசுவின் முதல் வார்த்தை மன்னிப்பினுடைய மாண்பு, அன்பு, பண்பு. இதுதான் தெய்வத்துக்கே உள்ள அடையாளமாகும். முதல் காரியம் கிறிஸ்துவின் சிந்தையே நம்மிலும் உங்களிலும் இருக்க கடவுது என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் முதலாவது நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் வார்த்தை ஒன்று. இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வார்த்தை என்னவென்றால் லூக்கா 23:44 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அந்த கல்லனை பார்த்து சொல்லுகிறேன். அந்த கல்லை நல்ல கல்லை, ஒருத்தன் கெட்ட கல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க. அது தவறு. ஏன்னா ஒருத்தன் தான் சூசித்தான், இன்னொருத்தன் ஏப்பா நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், இவர் எதையும் தகாததை ஒன்றும் செய்யலையே, இவரை நீ குற்றப்படுத்துறியே, நாம் எவ்வளவோ பாவங்களும் அக்கிரமங்களும் செஞ்சோம், நம்ம தண்டனை நியாயம், இவர் எந்த குற்றமும் செய்யலை, இவர் நம்மளை போல பாடுபடுறாரு, அடிக்கப்படுறாரு, இது அநியாயம் அப்படின்னு இன்னொரு கல்லனை இவன் குறை சொல்லிட்டு வஞ்சிட்டு இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீர் வரும்போது ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும்னு இவன் சொன்னதுனால இவன் நல்ல கல்ல அவன் கெட்டவன் சொல்லி சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே வஞ்சாங்கன்னு சொல்லி மத்தேயு 27:44 போட்டிருக்கு. மத்தேயு 27:44 படிங்க. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். பன்மையில் தான் இருக்கு. அந்த ரெண்டு கல்லரும் இயேசுவை நிந்தித்தவங்க தான், வஞ்சவங்க தான், திட்டினவங்க தான், பரியாசம் பண்ணவங்க தான். அதில் ஒருத்த மட்டும் ஏன் டக்குன்னு மனம் மாறுறான்? ஏன் உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியாரை நினைத்தரணும்னு சொல்கிற அளவில் ஏன் மனசு மாறுறான்? காரணம் என்னன்னா அந்த வார்த்தையிலே அவன் தொடப்பட்டான். அந்த வார்த்தை இயேசு இப்பேற்பட்ட துரோகிகளையும் பாவிகளையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த நேரத்தில், அந்த சாகக்கூடிய நேரத்தில் பிதாவை நோக்கி முறையிடுறாரே, ஜெபிக்கிறாரே. இவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அப்போ புரியுது அவனுக்கு. சில ஆளுங்க சாகும்போது உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. சாகும்போது மரண வாக்குமூலம்னு போலீஸ் எழுதுவாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக உண்மை, ஏன்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மறைக்க வேண்டிய தேவை இல்லை. சாக போகிறோம், மரண வாக்குமூலம் கோர்ட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்துடைய மரண வாக்குமூலம் பிதாவே என்று தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, இவங்களை மன்னிங்கன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் கூட மன்னிக்கக்கூடிய தன்மையை காட்டுறாரு. இந்த கிரிமினல் மைண்ட் உள்ளவன் வந்து கள்ளம் பெருசாக காப்பா பெருசுன்னா கள்ளம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. போலீஸை விட தந்திரங்களை விட கள்ளம் கெட்டிக்காரன், திருடன் கெட்டிக்காரன், அவ்வளவு சூழ்ச்சி கிரிமினல் தந்திரம் உள்ளவன். அவன் அந்த வார்த்தையை ஆய்வு பண்ணுறான். ஆஹா, இவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவர் ஒரு தச்சனோ யூதனோ சாதாரண ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஊழியம் செஞ்சாலும் இவர் அல்ல. நம்ம நினைச்சது தவறு. இவர் உண்மையிலேயே தேவகுமாரன் தான். அல்லேலூயா. நிச்சயமா இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. இவர் நிச்சயமா சாக மாட்டாரு. பிதாவை நோக்கி கூப்பிடும் போது பிதா இவரை எழுப்பிடுவாரு. இவருக்கு ஒன்று ராஜ்யம் இருக்கு. நிச்சயமா இந்த ராஜ்யத்தில் அவர் வருவாரு. ரெண்டாவது வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கை முடியாது. ரெண்டாவது வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில இயேசு ராஜாதி ராஜாவா வருவார். அந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று இப்பயே மனு போடுறான், மன்னிப்பு கொடுக்குறான். ரெண்டாவது வாழ்க்கை உண்டுன்னு அவன் நம்புறாயா? இறந்த பிறகு எல்லாம் முடிஞ்சுன்னு சிலர் நினைக்கிற உலகத்தில் ரெண்டாவது வாழ்க்கை உண்டு. நான் செத்தாலும் பரவாயில்ல, இதோட நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை
மரணம் தான், அடைஞ்சிட்டு போகிறேன். ரெண்டாவது இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கும் போது, நான் மனம் திரும்பும் போது ரெண்டாவது வாழ்க்கையில் எனக்கு இடம் இருக்குது, அதில் நான் இடம் பெறுகிறேன்னு அந்த ஒரு ஞான அறிவு அவனுக்கு இருந்ததுனால, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று ரெண்டாவது ராஜ்யத்துக்கு அப்ளிகேஷன் போடுறான். இயேசு சொல்கிறாரு, இன்னைக்கே நீ என்ன செய்வாய், இன்றைக்கே நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்பாய் என்று. பரதேசி நான் பரலோகம் அல்ல, சில ஆளுங்க பரலோகம்னு சொல்கிறாங்க, தப்பது. பரலோகம் அல்ல, பரதீசு. பரதீசு மூணாவது வானம். அதுக்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, 1, 2, 3 அந்த வசனங்களில் மூன்றாவது வானத்திலே பரதீசுக்குள் எடுக்கப்பட்டுன்னு சொல்லி அந்த மனுஷன் எடுக்கப்பட்டுன்னு பவுல் தரிசனத்தில் சொல்கிறான். ஆகவே அந்த பரதீசு 3ஆவது வானத்தில் இருக்கு. பரலோகம் எல்லாத்துக்கும் மேலே லாஸ்ட்டு பரமண்டலம் அது. அதுக்கு பிறகு ஒரு மண்டலம் இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு வானம், அதுக்கு பிறகு ஒரு 3ஆவது வானம், அதுக்கு பிறகு வானங்கள், அதுக்கு பிறகு மேகங்கள், அதுக்கு பிறகு கீழே தான் அப்புறம் பூமி. இப்படி ஸ்டெப்பாக இருக்குது. இந்த 3ஆவது வானத்தில் ஏ கிளாஸ் மாதிரி நியாயந்தீர்ப்புக்கு முன்னாடி இறந்தவங்க ஆவிகள்லாம் அங்கே இருக்கும். அந்த ஆபிரகாம் மடி என்று சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. பாதாளத்தில் மக்கள் இருப்பாங்க, பரதீசில் கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க. ஏ கிளாஸில் போய் சில ஆளுங்க கொஞ்சம் பெரிய மந்திரிகள்லாம் அரெஸ்ட் பண்ணால் ஏ கிளாஸில் கேட்பாங்க, நல்ல சாப்பாடு, நல்ல ரூம்பு. அரெஸ்ட்டு தான், ஜெயில் தான், கைது தான், அதில் ஒரு சலுகை. அந்த மாதிரி ஆபிரகாம் மடின்னு சொல்லும் போது 3ஆவது வானத்தில் இயேசு அங்கே தான் போகிறாரு. ஏன் போகிறாருன்னா, காவல் உள்ள ஆவிகளுக்கும் பிரசங்கம் பண்ண போகிறாரு. அவர் பரலோகத்துக்கு போகலை, பரதீசு பரலோகம் அல்ல, அந்த வானத்திலே ஏறினார் என்பதனாலே எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே தாள பூமியிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. ஆகவே துரோகிகளுக்கு வரங்களை பெற்றுக்கொண்டாருன்னு அங்கே ஆவியானவர் அங்கே பவுல் மூலமாக விளக்குறான். ஆகவே மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன்னு வெளிப்படுத்தல் 1:18 இயேசு சொல்கிறாரு. ஆகவே பாதாளத்திலையும் மரணத்திலையும் பரதீசிலையும் காவலிலும் உள்ள ஆவிகள் நோவா காலம் முதற்கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் ஆதாம் காலம் முதற்கொண்டு மரித்த ஆவிகளுக்கெல்லாம் இயேசு பிரசங்கம் பண்ணினார் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 படிக்கிறோம். ஏன் அங்கே பிரசங்கம் பண்ணார்னா, 1 பேதுரு 4:6 மரித்தோர் ஆனவங்க உலக பிரகாரமாக மரித்தோர் ஆனவர்கள் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. லேலுயா. இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதானே பூமியிலே தொடங்கப்பட்டது. 4 சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தினால தானே மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு உயிர்த்திருந்த பிறகு இயேசு அனுப்புனாரே. உலக பிரகாரமாக எல்லா மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் போய் சென்று அடையணும். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் என்ற கேள்விக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவ மூலமாக தான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பே தவிர பழைய ஏற்பாட்டு முறையிலையோ மோசே உடன்படிக்கையிலையோ பழைய ஏற்பாடு மிருக பலியிலையோ அல்ல, உலக பாரம்பரியங்களோ அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற அந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தெரியாதனால, அவங்களுக்கு புரியாததுனால, அவங்களுக்கு யாரும் சொல்லாததுனால, சொல்ல முடியாததுனால இயேசுவே அங்கே போய் பிரசங்கம் பண்ணுகிறார், சுவிசேஷத்தை சொல்லுகிறார். லேலுயா. மாம்சமாக இருந்தவங்களை வார்த்தையானவர் மாம்சமாகி சுவிசேஷம் சொன்ன மாதிரி
ஆவியா இருக்கிறவங்களை மாம்சத்தை சிலுவையிலே தொங்க போட்டுட்டு ஆவியாய் போய் அங்க 3 நாள் கன்வென்ஷன் பேசுகிறார். அது அந்த ஆவிகள் ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா என்பது நியாயத்திற்போது தான் தெரியுமே தவிர இன்னைக்கு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒரே வார்த்தையில் தீர்ப்பு இருக்கு. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவத்தமுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினாலே அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்று அப்படின்னே போட்டிருக்கு. தண்டனை அடைவதும் விடுதலை அடைவதும் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த தன்மையில் இருக்கு, விசுவாசிக்காத தன்மையிலையும் இருக்கு. இந்த ரெண்டுமே மனிதனுடையக்குள்ள அவன் ஆவிதா அதை தீர்மானம் பண்ணணும். ஒன்று விசுவாசம் ஒன்றை ரட்சிக்கும். ஆகவே விசுவாசிப்பது விசுவாசிக்காதது அவனுடைய ஆத்துமா, அவன் ஆவியை தவிர சரீரம் அல்ல. ஆகவே சரீரத்தில் உள்ளவங்களை சரீரமாய் வந்து இயேசு சுவிசேஷம் சொன்ன மாதிரி ஆவியில் உள்ளவங்களுக்கு ஆவியாய் போய் சுவிசேஷம் சொன்னார். அதனுடைய ரிசல்ட்டு நியாயத்திற்குள்ள தான் தெரியும். பொதுவாக ஏறக்குறைய அவங்க நம்பித்தான் ஆகணும், வேறு கடைசி லாஸ்ட்டு ஃபைனல் வாய்ப்பு கொடுக்குறாரு. கண்டிப்பாக அதை நம்பிடுவாங்கன்னு தான் நம்ம நம்புவோம். லேலுயா. அந்த இடத்துக்கு நான் போகும்போது நீ அங்கே வருவப்பா, நீயும் அந்த சுவிசேஷத்தை கேளு. அதன் பிறகு நீ ராஜ்யத்தில் வர்றது வராதது அது உன்னுடைய காரியம், நீ என்னோடு கூட அங்கே தான் இருப்ப அப்படின்னு சொல்லி இந்த மறுவாழ்வு நம்புனேன், மறுஜென்ம வாழ்க்கை நம்புனேன் அந்த கண்ணனுக்கு அன்பாக சொல்லுகிறார். ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு. இதனால நம்ம தெரிய வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடியாது. பூசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாபம்னு உலகத்தா மாதிரி கிடையாது. மறுமைக்குரிய வாழ்க்கை இருக்குது. அதுதான் நம்ம நம்பிக்கை, அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் சபை, அதுதான் ஆராதனை. எல்லாமே அந்த நம்பிக்கையில் தான் ஏன் ஓடுறோம். இல்லாவிட்டால் நமக்கு கோயில் எதுக்கு, குளம் எதுக்கு, எதுக்கு ஜபம் இருக்குது, எதுக்கு பால்சர் எது, எதுக்கு ஏசு எதுக்கு, ஒன்றுமே தேவையில்லை. மறு வாழ்க்கை உண்டு, அதை நம்பித்தான் ஆகணும். அதுக்கு இன்றைக்கே அப்ளிகேஷன் போட்டு இன்றைக்கே ஞானமான அறிவாளியாக இருந்தவன் தான் அந்த மனம் திரும்பின கல்ல. ஒன்று. ரெண்டாவது வார்த்தை சொல்லிட்டேன். மூன்றாவதாக யோவான் 19:26 ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் மரியாளை பார்த்து. அதாவது அம்மாவை பார்த்து மூன்றாவதாக அந்த வார்த்தை சொல்கிறாரு, ஸ்திரியே அதோ உன் மகன். இயேசுவை சேர்த்து மரியாள் அம்மாவுக்கு 5 ஆம்பளை பையங்க. இயேசு பையன், முதல் பேரானவர். அதுக்கு பிறகு 4 ஆம்பளை பையங்க பேர் மார்க்கு 3:6 போட்டிருக்கு. 6:3 6:3 பாருங்க. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. எத்தனை பேர் ஆம்பளை பையங்க? எத்தனை பேர்? எத்தனை? 4 ஆம்பளை பையங்க. இயேசுவை சேர்த்தா 5. இயேசுவை சேர்த்தா 5 பேர்யா. பொம்பளை பிள்ளைங்க கணக்கில் சேர்க்க மாட்டாங்க பொதுவாக யூதர்கள். அதனால எத்தனை பேரோ பன்மையில் வர்றதுனால எத்தனை பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது. மரியாள் அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினாலே கர்ப்பம் திறந்து முதல் பேராக பிறந்த பிறகு 4 ஆம்பளை பையங்களும் பொம்பளை பிள்ளைகளும் பிறந்திருக்கிறாங்க யோசேப்புக்கு. அந்த 5 ஆம்பளை பையங்க இயேசுவோடு சேர்ந்து 5 ஆம்பளை பையங்க மாம்சத்தின்படி மரியாள் அம்மாவுக்கு இருந்தாலும் மூத்தவர் தேவகுமாரன் ஆயிட்டாரு. 4 ஆம்பளை பையங்க மாம்சத்தின்படி மரியாளுக்கு பிறந்தவங்க யோசேப்பின் குமாரர்கள். 4 ஆம்பளை பையங்க தான் அம்மாவை பார்க்கணும், உதவி செய்யணும், அதான் நியாயம். ஆனால் இவர் அந்த அம்மாவை யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு?
ஆவிக்குரிய மகனாகிய யோவான் அப்போஸ்தலன்கிட்ட அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்ட, திவ்ய வாசகன் என்று அழைக்கப்பட்ட, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து செல்ல பிள்ளையாய் அந்த 12 சீசர்களிலே செல்ல பிள்ளையாய் உறவாடின, அன்பு செலுத்துகிற அந்த அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்ட அவங்கிட்ட இயேசு ஆவிக்குரிய தாயாக வச்சுக்கப்பான்னு சொல்லி, ஆவிக்குரிய மகனாக அவனை நீ நினச்சிக்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறார். தவிர மாம்சத்தின்படி உள்ள மகன்களை அவர் கணக்கு பண்ணலை. மத்தேயு 12 அதிகாரத்தில் 46லேருந்து 50 வரை படிக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அங்கே வந்து சொல்கிறாங்க, ஐயா உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும்னு வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லும் போது இயேசு சீசர் பக்கம் கையை நீட்டுறாரு. யாரியா என் தாய், யார் என் சகோதரன்னு சொல்லி சீசர் பக்கம் கையை நீட்டி, இவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரிகளும், என் பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயின் சகோதரனை இருக்கானே தவிர மாம்சத்தின்படி தாயின் சகோதரன் அல்லன்னு அன்னைக்கே சொன்னார். 12 வயசுல இயேசு பஸ்கா பண்டிகையை தொலைச்சிட்டு அந்த அம்மா தேடுன்னு 3 நாளில் தேடி கடைசியில் தேவாலயத்தில் கண்டுபிடிக்கும் போது என் மகனே இப்படி செஞ்சாயின்னு அந்த அம்மா கேட்கும் போது, என்னை ஏன் தேடினீங்க, என் பிதாவுக்கு அடுத்தவர்களை நான் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அன்னைக்கே கராராக பேசினார். கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் இல்லைன்னு அந்த அம்மா இயேசுகிட்ட சொல்லும் போது, சிறிய எனக்கு உனக்கு என்ன என் வேலை இன்னும் வரலன்னு அன்னைக்கும் கராராக தான் சொன்னார். என்றைக்குமே இயேசு மாம்சத்தின்படி உரிமை கொண்டாடினதோ, மாம்சன் தாயாக தூக்கி பிடித்ததோ, முதலமை கொடுத்ததோ, மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோ அல்ல அல்ல. புரிஞ்சுக்கங்க, அவர் யூதரா பிறந்தாலும் யூத இடத்தை தூக்கி பிடிக்கல. மாம்ச சிந்தை மரணம். ஆகவே என்னைக்குமே மாம்சத்தின்படி திருப்பி சொல்லாதீங்க. மாம்சத்தின் சிந்தையில, மாம்ச இச்சையில, மாம்சத்தின் விருப்புல மாம்சமும் மரணமும் மாம்சமும் இரத்தமும் உருமனபடி செய்வது தேவ சித்தத்துக்கு விரோதமானது. அது மரணத்துக்கு ஏதுவான காரியம். அதனால இயேசுவுக்கு நல்லா தெரியும் சகோதரர்கள் சரியில்லை. யோவான் 7 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சகோதரர்களோடு அவரை நம்பலான்னு போட்டிருக்கு. இயேசு எல்லாத்தையும் தெரியும். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் எவ்வளவோ அற்புத அடையாளம் செய்தாலும் சகோதரர்கள் கூட நம்பல. அந்த வசனம் படிங்க. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் எப்பயோ சொல்லிட்டு போறாங்க. சகோதரர்கள் பன்மையில் இருக்கிறதுனால 4 பேரும் சேர்ந்தவங்க தான். அதில் 2 பேர் என்னமோ மனம் திரும்பி அப்போஸ்தல ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, யாக்கோப்பு யூதா. எப்படி இருந்தாலும் மாம்சத்தின் சிந்தை மாம்சத்தின்படி பிள்ளைய தான். அவங்க கிட்ட அம்மாவை அவர் ஒப்பு கொடுக்கல. சிறியே அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று அந்த 4 ஆம்பளை பையங்களை இயேசு கையை காட்டலை. என்ன செய்தார்? ஆவிக்குரிய மகனாகிய அந்த யோவான் அப்போஸ்தலன்கிட்ட தான் கையை காட்டுறாரு. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மாம்சத்தின்படி யோசிப்பதும் சிந்திப்பதும் தப்பு, தவறு. அதனுடைய முடிவு வெட்டு, குத்து, தற்கொலை, ஜெயில், கோர்ட்டு, இப்படி தான் போகும். ஆவிக்குரியபடி யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், ஜீவனும் சந்தோஷம், மகிழ்ச்சி. அங்கே எப்போதும் ஆவிக்குரிய நிலைமையில் யோசிக்கிறவனுக்கு அது உண்டாகும். அல்லேலூயா. ஆகவே இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 3வது வார்த்தையிலிருந்து ஆவிக்குரிய சிந்தையில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவிக்குரியவங்க தான் நமக்கு அம்மா அப்பா சகோதரன் என்று முறை முடிவுக்கு நம்ம வரணுமே தவிர மாம்சத்தின்படி வரக்கூடாது என்பதற்கு அந்த 3வது வார்த்தை நமக்கு உறுதுணையாக இருக்குது. 3. 4வது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 8 வார்த்தைகள் தலைப்பிலே 4வதாக யோவான் 19 அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அதோ உன் தாய் என்றார் யோவானை பார்த்து. இந்த வார்த்தைகள், இந்த 2 வார்த்தை தான் ஒன்றாக்குறாங்க. அதைத்தான் நம்ம தப்புன்னு சொல்லி
ரெண்டாக தான் பிரித்து சொல்கிறோமே தவிர அது ஒன்று ஆக்கலை. ஒன்று ஆக்குனா அவங்க சொல்கிற மாதிரி 7 வருமே தவிர அது சரியான விளக்கமோ புரிதலோ சரியான சத்தியமோ அது அல்ல. ஏன் அப்படின்னா தனித்தனியாக தான் பேசியிருக்கேன். திரும்ப நீங்கள் படிங்களேன், யோவான் 19:27 படிங்க. பின்புன்னு போட்டிருக்கு. முன்பு பேசி என்றாருன்னு முடிச்சிருச்சு, என்றாருனாலே முடிஞ்சிச்சு. அதில் 26 படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற அன்பாயிருந்த சீசனையும் கண்டு அவர் தாயை பார்த்து, சிறியே அதோ உன் மகன் என்றார்னா அதோட முடிஞ்சிருச்சு அந்த வார்த்தை. என்றார்னா அவ்வளோதான், முடிஞ்சு அந்த வார்த்தை முடிஞ்சு போச்சு. அது ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளப்படணும். அடுத்து அப்புறம் 27 படிங்க. பின்பு என்ற வார்த்தையை குறிச்சுக்குங்க. பின்பு அது என்றார் முடிஞ்சு போச்சு. இது பின்பு. அடுத்து பின்பு அந்த சீசனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய் என்றார். இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை. இதைத்தான் நான் அப்படி பகுத்தறிஞ்சு அந்த வார்த்தைகளை கரெக்டாக சொல்கிறேனே தவிர மற்ற மாதிரி அவன் கற்பனையில் செட்டப் பண்ணி ஒன்றாக்கின மாதிரி ஆக்கக்கூடாது என்பதற்கு தான். இதுலேயும் சத்தியம் இருக்குது, விளக்கம் இருக்குது. ஆவிக்குரிய மரியாளாக தாயாக, யோவானே என் அம்மாவை ஏற்றுக்க, என் மாம்சத்தின்படி அம்மாவை உன் ஆவிக்குரிய அம்மாவை ஏற்றுக்க, அந்த அர்த்தம் தான். இப்போ பாருங்க, ஆர்சிக்காரங்க முழுவதும் அதோ உன் தாய், இதோ உன் தாயின்னு இந்த அம்மாவை பெருசாக படத்தை போட்டு எல்லா மக்களுக்கும் இந்த அம்மா தான் தாயின்னு. ஆவிக்குரிய தாயாத்தான் இயேசு அங்கே சொன்னார் தவிர மாம்சத்தின்படி தாயா அங்கே சொல்லலை. இயேசு சொன்னார்ல, மத்தேயு 12:46-50 வரை சொல்லும் போது, யார் என் தாயார்? பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயின்னு சொல்லிட்டாரு. அப்போ பிதாவாகி தேவனுடைய சித்தப்படி செய்கிற எல்லாரும் இயேசுவுக்கு யாரு? ஆவிக்குரிய தாயாக, ஆவிக்குரிய சகோதரியாக, ஆவிக்குரிய நிலைமையில் அவங்க சொந்தக்காரங்களாக ஆவிக்குரிய வகையில் ஆகுறாங்க. அந்த வகையில் எல்லாரையும் அவர் சகோதரன்னு சொல்ல அவர் வெக்கப்படலைன்னு போட்டிருக்கு. இயேசு அந்த வகையில் ஆவிக்குரிய மூத்த சகோதரன். அவருடைய விசுவாசிகள் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த கூட்டம், நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக இருக்கீங்கன்னு சொல்லி மத்தேயு 23:8 சொன்னது அந்த அர்த்தம் தான். இயேசு எல்லாருக்கும் மூத்த சகோதரன் சொல்லி எபிரேயர் 2 சொன்னது அந்த அர்த்தம் தான். சகோதரன் சொல்ல அவர் வெக்கப்படலைன்னு சொன்னது அந்த அர்த்தம் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்கு அப்பா ஆகும் போது நம்ம எல்லாருக்கும் அவர் அப்பாவாகும் போது, நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பனாகும் போது, நம்ம எல்லாருக்கும் அவர் மூத்த சகோதரன் என்ற முறையில் நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்ற முறையில் நம்ம ஆகிறோம். ஆகவே இப்போ மரியாள் அம்மாவுடைய அந்த ஆவிக்குரிய தாய் என்ற பட்டம் எப்படி அந்த அம்மாவுக்கு வருதுன்னா, தியாகம், கீழ்ப்படிதல், வருங்காலத்தை பற்றிய அந்த அம்மாவுடைய விசுவாசம், இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. பொதுவாக கல்யாணம் ஆகாமல் கர்ப்பம் ஆகிட்டா மோசே சட்டப்படி கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் செத்தாலும் பரவாயில்லை, தேவகுமாரனுக்கு நான் தாயாகிறேனா, எல்லா தலைமுறையை நீ பாக்கியவதின்னு சொல்கிறாங்களா, அது போதும் எனக்கு, செத்தாலும் சாகிறேன்னு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை ஆக கடவுள் ஒப்பு கொடுக்குறார். லேலுயா. இந்த அம்மாவுடைய தியாகம், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், கடைசி வரைக்கும் இந்த அம்மா சிலுவை வரைக்கும் அந்த அம்மா உண்மையாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஊழியம் கொடுத்தாலும் கூட அந்த ஊழியத்தை நான் தான் தாயின்னு முதன்மை வகிக்காத, இன்னைக்குள்ள பொம்பளைங்க மாதிரி நான் தான் பிஷப்பு, நான் தான் ரெவரண்டு, நான் தான் பாஸ்டர்னு பொம்பளைங்க இன்னைக்கு ஆட்டம் போடாமல் கூட்டம் போடாமல் சபையில் ஆதிக்கம் செலுத்தாமல் அன்னைக்கு அந்த தாயார்
இருந்த இடமே தெரியாமல் 10ல் 11 இருந்துட்டு போனாங்களே தவிர மேட்டுமே பெருமையாக ஆணவத்தை அந்த தாய் என்றைக்குமே இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த பிறகு கூட அந்த அம்மா செஞ்சதில்லை. அதனால் ஸ்திரீகளில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவேன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையான காரியம். அந்த அம்மாவை போல் நாமளும் தியாகமாக இருக்கணும், கீழ்ப்படிதலாக இருக்கணும். அந்த அம்மாவை போல் வருங்காலத்தை குறித்து நம்ம விசுவாசிக்கணும். உயிரே ஜீவனே போனாலும் தேவ பிள்ளை என்ற முறையில் எனக்கு பேர் வாங்கினா போதும்னு நினைக்கக்கூடிய அந்த அம்மாவை போல் ஒரு தன்மையாக நம்ம காணப்படணுமே தவிர வேறு அல்ல என்பது தான் இந்த 4வது வார்த்தையினுடைய அந்த தன்மையை காட்டுகிறது, நமக்கு எடுத்து காட்டுகிறது. 4. 5வதாக இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் பேசின அந்த 8 வார்த்தைகளில் 5வது வார்த்தை என்னவென்றால் மத்தேயு 27:46 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. சங்கீதம் 22 இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக இருக்கு. பொதுவாக மனுஷன்தான் அந்த வார்த்தை சொல்லணும். பொதுவாக ஆதாம் சொல்லியிருக்கணும். தோட்டத்தை விட்டு துரத்தும் போது என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு அவன் சொல்லியிருக்கணும். அவன் சொல்லலை. அவன் சொல்லாதனாலே கைவிடப்பட்ட நிலைமையிலேயே மனுக்குலம் எல்லாரும் போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக வந்து அந்த ஸ்தானத்தில் இறங்கி எல்லா மனுக்குலத்துக்கு சார்பாக தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த தீர்க்க தரிசனம் முழு உலக மக்களும் இயேசு கிறிஸ்து ஏஜெண்டாக, பொறுப்பாளராக, முக்கியஸ்தராக, மத்தியஸ்தராக இயேசு விளங்கினதுனால, உலக இரட்சகர் என்று பேர் பெற்றதுனால எல்லாரின் சார்பில் எல்லாரும் கைவிடப்பட்ட மாதிரி நானும் ஏன் கைவிடப்படணும்? என்னை கைவிடாட்டினா அவங்களையும் கைவிடாதீங்க. என்னை கைவிட்டா எல்லாரும் கைவிட்ட மாதிரி தான். ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேட்காம போனீங்கன்னு சொல்லி அந்த ஆதாம் கதறி சொல்லலை, இந்த ஆதாம் சொல்கிறேன். அவன் சார்பில் சொல்கிறேன், கேளுங்கப்பான்னு கேட்டாரே, கூப்பிட்டாரே. தேவன் அதுக்கு செவி கொடுத்தாரா? செவி கொடுத்தார், மன்னித்தார். இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் நிமித்தம் முழு மனுக்குலத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 உள்ள அந்த ரகசியம் இயேசுவின் மூலமாக முழு உலகமும் பரலோகத்திலே சுதந்திரமாக, பங்காளிகளாக, சொந்த பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. 6வதாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளில் 6வதாக யோவான் 19:28 தாகமாயிருக்கிறேன் என்கிறார். இந்த வார்த்தையினுடைய ரகசியம் தத்துவம் என்னவென்றால், தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும் போது ஆத்துமா தாகம்தான். சரீரத்தில் தாகம் இல்லாமல் இல்லை, இருக்கு. ஆனாலும் அவர் ருசிபாதான் இருந்தார். காடியில் அந்த தோய்த்து கொடுக்கும்போது அந்த தண்ணியை வாங்கினாலும் ருசி பார்க்கலன்னு இருக்கு. கசப்பு கலந்து அந்த காடினா மதுபானம் மாதிரி இருக்கும். அந்த போதையில் அடிபட்டாலும் அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த போதை. அதை கூட அவர் ருசி பார்க்கல, அந்த வேதனையை நல்லா அனுபவித்தார். உண்மையிலேயே ஆத்துமா தாகமே தவிர சரீர தாகம் இருந்திருந்தால் குடிச்சிருப்பார். உதாரணமாக யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீகிட்ட தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா, நீ யூதனா இருக்கே, சமாரியா எங்ககிட்ட நீங்கள் தண்ணி கேட்கலாமா? நாங்கள் குறைஞ்ச ஜாதி, எங்ககிட்ட நீங்கள் எப்படி வாங்கலாம்னு சொல்லி அந்த அம்மா விளக்கம் பேசும்போது, இவர் தாகத்துக்கு தாண்டி கேட்குறவர் யாருன்னு நீ அறிஞ்சிருந்தா அவர்கிட்டயே நீ தண்ணி கேட்டிருப்பேன். அப்போ ஜீவ தண்ணீரை, தாகமே எடுக்காத ஜீவ தண்ணீரை கொடுப்பாரு. அப்படியா ஆண்டவரே, அந்த தண்ணியை இப்போ எங்களை கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்குது. ஓ புருஷனை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. அந்த அம்மா புருஷன் இல்லைன்னு சொல்கிறா. ஏன்னா 5 புருஷன் உனக்கு உண்டு, இன்னைக்கு உள்ளவே உனக்கு புருஷன் கிடையாது.
அந்த அம்மா என்னடா உள்ளதெல்லாம் சொல்லிட்டார், ரகசியமாக தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் தண்ணி எடுக்க வந்தா, இங்கே ஒரு குளிச்சிட்டார் நம்மளை. ஏன் 5 புருஷன்னு இவருக்கு எப்படிடா தெரியும்? அப்போ நீ தீர்க்கதரிசியா? ஆண்டவரே நீர் ஆண்டவரா? நீ தீர்க்கதரிசியா? மெஸ்ஸியான்னு ஒருவர் வருவார், அப்போ தான் அவர் வந்து தான் எல்லா ரகசியம் சொல்லுவார்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் சொல்கிறாரு, உன்னுடனே பேசுகிறேன் நானே அவர். யோவான் 4:26. உன்னுடனே பேசுகிற நானே அவர். அல்லேலூயா. அந்த அம்மா அந்த குடத்தை கீழே விட்டுட்டு ஊருக்குள்ளே ஓடிட்டா. இயேசுவுக்கு தண்ணி கொடுக்கல, இயேசுவும் தண்ணி கேட்கல. கடைசி வரைக்கும் இயேசு தண்ணி குடிக்கவே இல்லையா. ஆத்மா தாகம். அதோடைய விளைவு என்ன? ஊருக்காரங்க எல்லாருக்கும் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, தான் மெஸ்ஸியா வந்துட்டாரா, இவரை கிறிஸ்து வந்துட்டாரா, வந்து பாருங்க இவர் தானா, வாங்க வாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த அம்மா ரகசியமாக யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னவன் அந்த அம்மா வாயாலேயே 5 புருஷன் உள்ளது சொல்லிட்டாரு, உள்ளதெல்லாம் சொல்லிட்டாரு, இவர் தான் இவர் தான் எல்லாம் வாய் ஓலரிச்சிருச்சு. ஊருக்காரங்க முழுவதும் சொன்னாங்க. 42ஆம் வசனத்தில், ஸ்திரியே உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் உண்மையிலேயே வருகிறவரான உலக இரட்சகர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசித்த அந்த சமாரியா மக்கள் ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டதுனால தான் அந்த தாகம் அவருக்கு அன்னைக்கு தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சிலுவையில தாகமா இருக்கேன்னு சொன்னவர், உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆத்துமா தாகத்தையே தவிர கடைசி வரைக்கும் தாகம் தீர்க்காமையே அவர் பரலோகத்துக்கு போயிட்டு பிதா கிட்ட போயிட்டாரு. இன்னைக்கு இயேசு தாகம் தீர்க்காம இருக்காரு, தீர்க்கப்படாமல் இருக்காரு. அந்த தாகத்தை தீர்க்கிறவர் யாரு? தீர்க்கிறவங்க யாரு? கிறிஸ்தவங்க, அவருடைய சீடர்கள், அவருடைய விசுவாசிகள் தான். அவர் தாகத்தை தீர்க்க நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் தாகத்தை அறிந்தீர்களானால் அதை தாகத்தை தீர்க்க முயற்சி பண்ணுங்க. ஆத்துமா தாகத்துக்கு உறுதுணையாக இருந்து ஆத்துமா அறுவடை செய்யுங்க. இதுதான் 6வது வார்த்தையினுடைய ரகசியம். 7வது வார்த்தை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 8 வார்த்தைகள் என்ற தலைப்பில் 7வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, அந்த சொல்றார் பாருங்க, அது ஒரு வார்த்தை, முடிந்தது என்று சொல்லி. இந்த உலகத்திலே வந்தவன் முழுவதும் முழுசா முடிச்சவன் எவனும் கிடையாது. 20 அம்ச திட்டத்தை கொண்டு வர்றேன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க. அதுக்குள்ள ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டான் அந்த அம்மாவை. இந்த நாட்டையே வளப்படுத்த போறேன், இந்த நாட்டையே சரி பண்ண போறேன்னு 1947 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மகாத்மா காந்தி சொன்னார். 48லயே ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டான். RSSக்காரன் கோச்சே, அவன் பேர் கோச்சே, சுட்டு கொண்டுட்டான். பாவமா அவர் திட்டம் நிறைவேறல. எம்ஜிஆர் ஒரு திட்டம் போட்டாரு, மக்களுக்கு நல்லபடியா செய்யணும்னு. 10 வருஷம் 1977 முதலமைச்சர் ஆனாரு, 87 இறந்துட்டாரு. 10 வருஷம் அவர் திட்டத்தை முழுமையா செய்ய முடியல. ஜெயலலிதா அம்மா ஒரு திட்டம் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அடிக்கால் நாட்டிலாம் திட்டம் போட்டாங்க. 2016 அநியாயமா திடீர்னு இறந்துட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்கள், ராஜாக்கள், இந்த உலகம் முழுவதும் அலெக்சாண்டர் அவன் ஆள போறேன்னு சொன்னா ஒரு கொசு கடிச்சு செத்துட்டான். கொசு. ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சான். அவன் தற்கொலை பண்ணி அவனே துப்பாக்கி விட்டு சுட்டு அவனே தற்கொலை பண்ணி செத்துட்டான். ஏகப்பட்ட இப்படி தலைவர்களை இடையிலேயே திட்டங்களை முழுமையாய் செய்யாம இடையிலேயே செத்து போனவங்க கோடா கோடி மக்கள். ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி உயிர் கொடுத்தார். எல்லாம் முடிச்சுட்டேன்னு 33 வயசுலையா இளவட்டம். வெறும் 33 வயசு தான், ரொம்ப வயசெல்லாம் ஆகலை. 33 வயசுல 3, அது சொல்ல போனால் 3 வருஷம் ஊழியம் தான். 30 வயசுல தான் ஊழியம் ஆரம்பிச்சு 3 வருஷத்துல எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார்.
அல்லேலூயா. இவரை போல எல்லாம் முடிச்சது உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாம் முடிந்தது. மனுஷர்கள் அப்படி செய்ய முடியுமான்னா செய்ய முடியும். அவரை பின்பற்றினவர்கள் செய்ய முடியும். உதாரணமா பவுல் சொன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவர் பிரசன்னத்தில் விரும்புகிற எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லி, அவனுக்கு மட்டும் இல்லை, அவனோட அவர் வருகையை விரும்புகிற எல்லாருக்குமே அந்த நல்ல போராட்டத்தை போராடவும் ஓட்டத்தை முடிக்கவும் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, மகிமை உண்டு, அதுக்கு பிறகு கிரீடம் உண்டுன்னு சொல்லிட்டு நிறைவடைஞ்சானே. ஆகவே இயேசு சிலுவையில் எல்லாம் கரெக்டாக நேர்த்தியாகி முடித்தார். 7 8வது வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 8வது வார்த்தை லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். அந்த வார்த்தை இப்படி சொல்லி ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இது 8வது வார்த்தை. அல்லேலூயா. பிதா கிட்ட இருந்து அவர் வந்ததினாலே பிதா கிட்டையே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். எபிரேயர் 10:7 பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக தூணில் என்னை குறித்து எழுதியிருக்க, தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்க, ஒரு உடம்பு மட்டும் கொடுங்க, அந்த உடம்பை நான் பலியாக்கிட்டு பாவ மன்னிப்பு செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப உங்ககிட்ட வந்துடுறேன்னு சொல்லி அன்னைக்குள்ள டீல், அன்னைக்குள்ள பேச்சு வார்த்தைகள், சிலுவையில் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்த நோக்கமெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆவியை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கிறார் பிதாகிட்ட. அல்லேலூயா. அதுபோல இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, நாம தேவனிடத்திலிருந்து பெற்ற ரட்சிப்பை கரைபடாம, தொலைக்காம, இழந்து விடாம அந்த ரட்சிப்பை பாதுகாத்து பத்திரமா இயேசுகிட்ட திரும்ப ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு வரும்போது அவர் 2வது வருகையில் அநேக கிரீடங்கள் அவர் காணப்பட்டது. மகிமை கிரீடத்தை குறிக்கும். கிரீடம் மகிமைக்கு ஒப்பனையா இருக்கு. ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கார். ஆதாம் மூலமாக இழந்த மகிமையை இயேசுவின் மூலமாக நமக்கு மகிமையை படுத்தியிருக்காரு. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவப்படுறோம்னு போட்டிருக்கு. மகிமையுள்ள ஊழியம்னு போட்டிருக்கு. மகிமையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. இந்த மகிமைகளை கிரீடமாக இயேசுவுக்கு சூட்டும் போது, இந்த மகிமைக்கெல்லாம் நாங்கள் அல்ல நீங்கள் தான் பொறுப்புண்டு ஒப்பு கொடுக்கும்போது, இயேசுவின் 2வது வருகையில் அநேக கிரீடங்களோடு அவர் வர்றாரு என்ற அந்த இது வெளிப்படுத்துகிற விசேஷம் 19வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம யாருக்கிட்ட ரட்சிப்பை பெற்றோமோ, அபிஷேகம் பெற்றோமோ, கிருபையை பெற்றோமோ, வரங்களை பெற்றோமோ, அவர்கிட்டே அதை துளைக்காம, காசுக்கு அது விற்காம, உலக பிரகாரமாக நம்ம அதை வியாபாரமாக்காம பத்திரமாய் பரிசுத்தமாய் பாதுகாத்து தேவ சித்தத்தின்படி அந்த வரங்களை பயன்படுத்தி, அந்த ரட்சிப்பை பயன்படுத்தி, அந்த கிருபைகளை பாதுகாத்து அவர் கையிலேயே திரும்ப 2வது வருகையில் வரும்போது ஒப்பு கொடுக்குறமே, அந்த நிகழ்வு தான் இயேசுவின் ஒப்பு கொடுக்கல் நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. ஆகவே நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 8 வார்த்தைகள் என்ற தலைப்பிலே, 1வது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தை, 2வது இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்ற வார்த்தை, 3வது சிறிய அதோ உன் மகன் என்ற வார்த்தை, 4வது பின்பு அந்த சிறிய பார்த்து அதோ உன் மகன் என்றார் என்ற அந்த 4வது வார்த்தை, 5வதாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை, 6வதாக தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தை, 7வதாக எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் என்ற வார்த்தை, 8வதாக பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற வார்த்தை. ஆகவே 8 திசைக்கும் இந்த 8 வார்த்தைகள் பரவட்டும். எல்லா நாடுகளுக்கும் இந்த யூடியூப் மூலமாக செய்தி பரவட்டும். 7 என்ற வார்த்தைகளை இனிமேல மாற்றி 8ஆக பிரசங்கிக்கக்கூடிய தைரியமுள்ள ஊழியர்கள் உண்டா, பாஸ்டர்கள் உண்டா?
இதன் மூலமாவது உங்களுக்கு புத்தி தெளியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 8 வார்த்தைகள் 8 திசைக்கு புறப்படட்டும், எல்லா நாடுகளுக்கும் போகட்டும். உங்கள் கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இதிலிருந்து ரகசியங்களை புரிந்து கொண்ட நாம் அதை அறிந்து அடைந்து அதை செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.